என்ன ஜி பயங்கரமா வெட்டுறீங்க போல, செம்மையா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பிரியாணி எப்படி இருக்கு? நம்ம ஆத்து பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கனால தானே இவ்வளோ நல்லா சாப்பிட்றேன். பார்த்தவங்களுக்கு தெரியலையா? கரெக்ட் தாங்க, சரியான பதில். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. நீங்க சாப்பிட்டு கொடுக்கலாமே பாருங்க. நீங்க பேசுங்க. அவங்க வந்து பிரியாணி டேஸ்ட்ல வாங்கிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து பிரியாணியும் செம்மையா இருக்கு, நம்ம மக்கள் தர பாசமும் செம்மையா இருக்கு. ஆத்து பிரியாணிக்கு ரோம் பண்ணலாமா? கொல்லாமே. ஹாய் மக்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம பல்லாவரம்ல இருக்க ஆத்து பிரியாணில தாங்க இருக்கோம். அது முக்கியமா சொல்லணும்னா காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அதுவும் இல்லாம 3 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி போட்டிருக்காங்க. சிக்கன், மட்டன் அண்ட் பீஃப். வேற மாதிரி இருக்கு, செமையா இருக்கு. அதுவும் ஓயாம கூட்டம் வந்துட்டே இருக்குங்க. 7 o'clock ஆரம்பிக்கிறாங்கன்னா 3 o'clock வரைக்கும் போதுங்க. எல்லா நாளும் விடாம போடுறாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி, சிக்கன், மட்டன் அண்ட் பீஃப். எங்கன்னா பல்லாவரம்ல இருக்கிற நம்ம ஆத்திஃப் பிரியாணி. இப்ப நான் எந்த பிரியாணி காட்ட போறேன்னா நம்ம பீஃப் பிரியாணி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நல்லி பீஸ் எல்லாம் நம்மளுக்கு தாங்க சொந்தம். அத்தனை நல்லி பீஸும் நம்ம கேட்கும் போது மொத்தமாவே ஃப்ரீ. ஒரு பிரியாணி தட்டுல அவ்வளவு பெரிய நல்லி பீஸ் கொடுக்க போறாங்க. இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. நான் சொன்னா நம்மள இல்ல, அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தானே நான் சும்மா தானே சொல்றேன்னு நினைச்சுங்க. இங்க பாருங்க ஜி, இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையன் நம்மளுக்காகவே ஃப்ரீங்க. இதை நான் எப்படி சாப்பிட போறேன்னு தெரியல, நீங்க முடிஞ்சா எனக்கு சொல்லி கொடுங்க. அப்படி இருக்கு, இவ்வளோ பெரிய பீஸ். இதுதான் நம்ம பீஃப் நல்லியா, நம்மளுக்கு மொத்தமா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. அப்படியே ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனா அத்தனை பீஸும் வேற மாதிரி சும்மா எலசா இருக்குல்ல, அவ்வளோ டெண்டரா இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம மட்டன் பீஸ் தாங்க. அது நம்ம மட்டன் பிரியாணி. பீஃப் பிரியாணிலேருந்து மட்டன் பிரியாணி செகண்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். வேற மாதிரி இருக்குல்ல, ருசியும் அப்படி இருக்கும். சூப்பா, அடுத்த விஷயத்துக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சிக்கன் பிரியர்களே, நம்ம கொக்கரக்கோ நமக்காக வெயிட்டிங்க. பார்க்கலாமா? பாருங்க ஜி, சும்மா பீசஸா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. இது நம்ம சிக்கன் பிரியாணி. சோ பீஃப் பார்த்தாச்சு, மட்டன் பார்த்தாச்சு அண்ட் சிக்கன் பிரியாணி. இப்ப யார் நம்மளோட இருக்காங்களா, நம்ம ஆத்திஃப் பிரியாணியோட ஓனரே இருக்காங்க. அவர் யாருன்னா நம்மளோட ஷேக் அப்துல்லா சார். ரொம்ப நன்றி சார், இந்த மாதிரி ரொம்ப நல்ல நல்ல பிரியாணியெல்லாம் எங்களுக்கு டேஸ்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ அதுக்காகவே. அண்ட் நீங்க சொல்லுங்க சார், உங்க ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுக்கு எதனால இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க? அண்ட் ஆத்திஃப் பிரியாணி உங்க பையனோடதுன்னு கேள்விப்பட்டேனே. ஆமா, பையன். ஓகே, சொல்லுங்க சார். இந்த ஃபீல்டு வந்து எங்க மாமா தான் எனக்கு வழிகாட்டியா, தாய்மாமா வழிகாட்டி கொடுத்தது. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்து நம்ம இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 18 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறோம். 18 இயர்ஸா? ஓகே சார். ஸோ எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் 3மே ஒரே இடத்துல போடணும்னு யோசிச்சிங்களே, அது எப்படி உங்களுக்கு உங்களால் முடியுதா? கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அண்ட் ரொம்ப டஃப்பாக இருக்குமே, டைமே இதுக்கு மொத்தமாக நீங்கள் டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை, ஆமாம், நம்ம ஒரு ஆத்தென்டிக் பிரியாணி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற ஃபுட்டை வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கொடுக்குறோம். அதே குவாலிட்டியில் அதே ஒரு தரத்தில் நம்ம கொடுத்து மக்கள்கிட்ட ஒரு இந்தளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். சார், நீங்க ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொன்னாதான் சார் எங்களுக்கு தோணுது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. எத்தனை பேர் வந்து வாங்கிட்டு போறாங்கன்னு உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க மக்களே. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அண்ட் ரொம்பவே ருசியா இருக்கு. சார், இந்த நல்லி எலும்பு ஐடியா எப்படி சார்? ரொம்ப புதுசா இருக்கு சார். இவ்வளோ பெருசா, அதுவே வேற மாதிரி அட்ராக்ஷனா இருக்கு. அது எப்படி சார்? இல்லை, அதான் இப்போ ஒரு நம்ம பீஃபில் வந்து நல்லியை வந்து அழகாக விரும்புவாங்க. அதை நம்ம பிரியாணியில் அதோட சேர்த்து கொடுக்கும்போது மக்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் அது ஆர்வமாக வாங்கிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது நீங்கள் 3 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு டயரிங்கா இல்லையா சார் அடுத்த நாள்? இல்லை, எங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ட்ராவல் பண்ணுறோம். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ பல்லாவரம்ல மட்டும்தான் இருக்கா இல்லை வேற எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கு? இல்லை, இங்கே பல்லாவரம், நம்ம இங்கே கோவில் பள்ளிக்கரணையில் ஒன்று இருக்கு. ஆமாம், நம்ம காமாட்சிக்கு ஆப்போசிட்ல. ஓகே. ஆமாம், பள்ளிக்கரணை அப்புறமா பல்லாவரம். சோ 2 இடத்துல நீங்க போட்டிருக்கீங்க. சூப்பர் சார். சோ 1.5 வருஷத்திலேயே இது ஒரு நல்ல வளர்ச்சின்னு தான் சொல்லணும். நம்ம சர்வ் பண்ணியிருக்கிறது என்னன்னா பள்ளிக்கரணையில ஒண்ணு இருக்கு அண்ட் கோவிலம்பாக்கம்லயும் ஒண்ணு இருக்கு. சோ நம்ம பள்ளிக்கரணை மக்களே அண்ட் கோவிலம்பாக்கம் மக்களே
நம்ம ஆசிஃப் பாய் பிரியாணி 7 o'clock ஸ்டார்ட் பண்றாங்க and not only that it is going till 3 o'clock sir. Yeah. 3 o'clock. My dear மக்களே, இன்னொரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் வச்சிருக்காரு. என்னடா நம்ம எண்ட் கார்டு போறோமே நானே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா வேற லெவல்ல நம்ம சார் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் வச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ப்ளீஸ் நீங்களே சொல்லிடுங்களேன். நம்ம பீஃப் பிரியாணிக்காகவே ஒரு பீஃப் மாஸ்டர் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாமே பீஃப் தான். பீஃப் மந்தி, பீஃப் பிரியாணி, பீஃப் பார்பிக்யூ எக்ஸெட்ரா கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடிய நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா ஹேப் கலாட்டா நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஓப்பனிங் அவங்கள நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க வருவாங்க, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோட பேரோட லோகோ தான் இது, பீஃப் மாஸ்டர். செம்மஜி சூப்பர், வேற மாதிரி. அதுவும் இல்லாம நானும் செம்ம என்ஜாய் பண்ண போறேன். Thank you so much. All the best. All the best. Thank you, ma'am. Thank you.